வயலுக்கு போகலான்னு அனாமிகாவும் பாவனாவும் கிச்சன்ல லஞ்ச் பாக்ஸ கட்டிக்கிட்டு இருக்கும்போது மாமியார் சாரதா வந்தாங்க. மருமகளே, இன்னைக்கு வயலுக்கு ஒருத்தர் போங்க, ஒருத்தர் என்னோட டவுனுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அனாமிகாவும் பாவனாவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. யார் என் கூட வரப்போறது, யார் வயலுக்கு போறது? நான் வயலுக்கு போறேன் அத்தை, டவுனுக்கு பாவனாவை கூட்டிட்டு போங்க. சாரதா பாவனாவை பார்த்தாங்க. இல்ல அத்தை, நான் டவுனுக்கு வரல, நான் வயலுக்கு தான் போக போறேன், அக்காவை டவுனுக்கு கூட்டிட்டு போங்க. சாரதா இப்போ அனாமிகாவை பார்த்தாங்க. அதெல்லாம் இல்ல அத்தை, இவளுக்கு விவசாய கூலி வேலைய பத்திலாம் ஒன்னும் தெரியாது. 12 அப்ப படிச்சிருக்கா, புத்திசாலி பொண்ணு. டவுனுக்கு கூட்டிட்டு போக இவதான் சரியான ஆளு. இது நீங்களே நிறைய தடவை என்கிட்ட சொல்லிருக்கீங்களே, அதனால பாவனாவை கூட்டிட்டு போறது நல்லது அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பாவனா கோபமா அனாமிகாவை பார்த்தா. எதுக்குடிமா மருமகளை அவ்வளோ கோபமா பாக்குற? அனாமிகா சொல்றது கூட நிஜந்தா. நீ படிச்ச புள்ள, புத்திசாலி பொண்ணும் கூட. நீ தான் என் கூட டவுனுக்கு வர, சரியா? போயே முகத்தை அலம்பிட்டு வாமா. அத்த, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அக்காக்கு விவசாய கூலி தெரியலாம், ஆனா எப்ப பார்த்தாலும் அது ஒன்ன மட்டும் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இப்படி டவுனுக்கெல்லாம் போனாதானே 4 விஷயம் என்னங்கறது தெரிஞ்சுக்கலாம். இல்லனா எப்போதும் இந்த குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல அத்த, பாவனா சொல்றத நம்பாதீங்க. அத்த, நான் உங்கள மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். சாரதா என்னமோ அவங்க பெரிய மருமகளை மக்காவும் சின்ன மருமகளை சமத்தாவும் ரெடி பண்ணிருக்காங்கன்னு உங்களை தான் கிண்டல் பண்ணி பேசுவாங்க. அத கேட்டு உங்க மனசு தாங்குமா? நீ சொல்றதும் சரிதாடிம்மா. அனாமிகா, இனி மறு பேச்சு பேசாம டவுனுக்கு கிளம்பி என் கூட வா. நிலத்துக்கு இவ போய்கிட்டோம், ரமேஷுக்கு கூட பாவனாவே சாப்பாடு கொண்டு போவா. நீ கிளம்பி வா. மருமகளை பெரியவனுக்கு சோறு கொண்டு போ, சரியா? சரிங்க அத்த. மாமாக்கு சாப்பாடு கொண்டு போகணும்னு தனியா நீங்க எனக்கு சொல்லணுமா என்ன? அவருக்கு கொண்டு போறேன்ல, கூடவே மாமாக்கும் கொண்டு போய் கொடுத்துடுறேன். நீங்களும் அக்காவும் சேர்ந்து ஜாக்கிரதையா டவுனுக்கு போங்க, சரியா? அப்படின்னு சந்தோஷமா அனாமிகாவை பார்த்தா. அனாமிகா பாவனாவை குறுன்னு பார்த்து முறைச்சிட்டு இருந்தா. போடிமா, முகத்தை கழுவிக்கிட்டு வா. அத்த, அனாமிகா எதையும் சொல்றதுக்கு முயற்சி பண்றான்னு தெரிஞ்சது. அப்ப அந்த இடத்துக்கு பிரசாத் வந்தாரு. சாரதா, நம்ம மருமகளுங்க 2 பேரும் மாறி மாறி வயலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றத பாக்கும்போது என் மனசுக்கே நிறைவா இருக்கு தெரியுமா? வா, உன்னோட டவுனுக்கு நான் வரேன். அவங்கள விட நான் தான் புத்திசாலி, யாரும் நம்மள ஏமாத்த முடியாது, வா அப்படின்னு பிரசாத் சொன்னதும் அனாமிகாவும் பாவனாவும் சந்தோஷமா ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கூட லேட் பண்ணாம டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. சாரதாவும் பிரசாதும் வீட்டை பூட்டிட்டு ஆட்டோல டவுனுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அனாமிகாவும் பாவனாவும் வயல்கிட்ட இருந்த மரத்தடிக்கு வந்தாங்க. ரமேஷும் வினோதும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அந்த நாள் போச்சு. மறுநாள் காலையில, என்னங்க நீங்க என் கூட வர போறீங்களா, இல்லனா அந்த சுப்பையா வீட்டுக்கு போறீங்களா? பிரசாத் குழப்பத்தோட பார்த்து, நான் வர்றது போகிறது இருக்கட்டும் சாரதா, முதல்ல நீ எங்க கிளம்பிட்டேன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டாரு. நான் நம்ம வயலுக்கு போய்கிட்டு இருக்கேன். பசங்க அங்க வேலை பாக்குறாங்கல்ல, மருமகள்களும் அங்கேயே இருக்காங்களே. எனக்கு ஏதோ வேலை இருக்கு, நான் அங்க போறேன். நீங்க வர்றீங்களா இல்லையா? முதல்ல அத சொல்லுங்க. நீ வயலுக்கு எதுக்கு போறங்கிற விஷயம் எனக்கு தெரியும். தெரிஞ்சதில்ல, வர போறீங்களா இல்லையா சொல்லுங்க. நான் வரல சாரதா, சுப்பையா வீட்டுக்கு போறேன். ஆமா, தினமும் வயலுக்கு போற நம்ம மருமகளுங்க மேல உனக்கு எதுக்கு திடீர் சந்தேகம்? எனக்கு ஒன்னும் புரியல. போன மாசம் வரைக்கும் வீட்டு வேலை சமையல் வேலையை செய்யுங்கடினா நம்ம மருமகளுங்க எழுந்திருக்கவே கஷ்டப்படுவாங்க. இப்பவே பண்ணணுமா அத்த? கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சா பரவாயில்லையா? எல்லா வேலையும் ஒரே நாள்லயே செய்யணுமான்னு கேப்பாங்க. அப்படிப்பட்ட அவளுக தினந்தோறும் வயலுக்கு போற ஆளுகனா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கணும். அப்படின்னா இப்ப நீ அங்க போய் மருமகளுங்க உண்மையிலேயே அங்க என்ன பண்றாங்கன்னு பாக்க போற? சிஐடி சகுந்தலா மாதிரி கிளம்பிட்ட அதானே? அதேதாங்க. அவளுங்க அங்க போய் வேலை பார்க்காம படுத்து தூங்குறாங்களோன்னு சந்தேகம், அதானே? சாரதா அதுக்கு எதுவும் பதில் சொல்லல. சரி சாரதா, நீ என்ன பண்றியோ அத பண்ணு, நான் தடுக்கல. வயலுக்கு போய் பாரு, ஆனா நான் வரல, என்ன ஆள விடு. நீங்க இங்கேயே இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த சுப்பையா வீட்டுக்கே கிளம்புங்க. உன் சிநேகிதர்கள் எல்லாரும் அங்கேயே வருவாங்க, அங்கேயே உட்காந்து சீட் ஆடுங்க. நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் இங்க வந்துருவாங்க. அப்புறம் டீ கேப்பீங்க, ஸ்நாக்ஸ் கேப்பீங்க, கிச்சனை நாசம் பண்ணிடுவீங்க. சரி சாரதா, நான் சுப்பையா வீட்டை போய் நாசம் பண்றேன், நீ கிளம்பு.
அவன் வீட்டுக்கு போனாலாவது வாய்க்கு ருசியா நல்ல காப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. சாரதா வீட்டை பூட்டிட்டு நிலத்துக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. பிரசாத் சுப்பையா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணாரு. வயலுக்கு பக்கத்துல இருந்த மரத்தடியில அனாமிகாவும் பாவனாவும் பச்சை வைக்கோல போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா பக்கத்துல இருந்த ரமேஷோட போன் ரிங் ஆச்சு. ஆனா அனாமிகா அந்த போனை எடுக்கல. ரமேஷும் வினோதும் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பெரியவன் போனை எடுக்கலையே, சின்னவனுக்கு பண்ணுவோம். தினமும் வயலுக்கு போற மருமகளுங்க அங்க மரத்தடியில படுத்து தூங்குறாங்கன்னு சாரதாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு, வீட்டுல பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னு வினோதுக்கு போன் அடிச்சாரு. உடனே வினோத் எடுத்து பேசினான். சொல்லுங்கப்பா. அடே சின்னவனே, உங்க அம்மா வயலுக்கு வந்துட்டு இருக்கா. உடனே இந்த சோம்பேறி மருமகள்களை எழுந்து வேலை பார்க்க சொல்லு, இல்லன்னா உங்க அம்மாக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும்டா அப்படின்னு சொன்னாரு பிரசாத். வினோத் உடனே டென்ஷன் ஆயிட்டான். சரிங்கப்பா, இப்பவே போய் அண்ணியையும் பாவனாவையும் எழுப்பிடுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணான். என்னாச்சுடா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அண்ணா, அம்மாக்கு அண்ணி பாவனா மேல சந்தேகம் வந்துருச்சு. இங்க வந்துகிட்டு இருக்காங்களாம். இப்பதான் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு. நம்ம போய் மரத்தடியில படுத்துட்டு இருக்க அந்த 2 பேரையும் எழுப்பி ஆகணும். வா போலாம். 2 பேரும் மரத்தடிக்கு வந்தாங்க. அதுக்குள்ள சாரதாவும் அங்க வந்துட்டாங்க. மர நிழல்ல பச்சை பசேல்னு புல்ல போட்டு அது மேல படுத்துக்கிட்டு இருந்த மருமகள்களை அவங்க பார்த்தாங்க. ஓஹோ, இதுக்காக தானா தினமும் 2 பேரும் எந்திரிச்சு வெளியே வேலை பார்க்காம சமையல் வேலைய மாத்திரம் பண்ணி முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு நேரா இங்க வந்துடுறீங்க. சொல்றேன் இருங்க, உங்களை தினமும் இவளுங்க நிலத்துக்கு போய் பிள்ளைங்களுக்கு உதவியா இருப்பாளுகன்னு பார்த்தா இங்க வந்து கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரமேஷும் வினோதும் அங்க வந்தாங்க. அம்மாவை பார்த்தாங்க. ஜாடிக்கேத்த மூடி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, நல்லா பொருந்துதுரா உங்க எல்லாருக்கும். அது அம்மா, இப்ப வரைக்கும் புல்ல அறுத்தாங்க, இடுப்பு வலிக்குதுன்னாங்க. நாங்க தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு. பொய்ய சொல்றீங்களாடா டேய்? நான் வந்திருக்கும் போதே 2 பேரும் கொரட்டை விட்டுட்டு இருக்காங்க. தினம் இதானே நடக்குதுங்க? இல்லம்மா, பாவம் காலையில இருந்தே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல 2 பேருக்கும் முட்டு கொடுத்து பேசுறத நிப்பாட்டுங்க. முதல்ல 2 பேரையும் எழுப்புங்க. ரமேஷ் அனாமிகாவையும் வினோத் பாவனாவையும் எழுப்புனாங்க. அவங்க பயந்து போய் எந்திரிச்சாங்க. அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? கும்பகாரண மாதிரி கொரட்டை விட்டீங்களே, அப்ப வந்தேன். இங்க வந்ததுல இருந்து என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. காலையில இருந்து வேலை செஞ்சோம் அத்தை. வேலை பாத்தீங்களா இல்ல தூங்குனீங்களா? அப்போ பக்கத்து நிலத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கோபால் அங்க வந்தாரு. அம்மா சாரதா அம்மா, ஏன் மருமகளை திட்டுறீங்க? எதுக்கா பாக்கலையா? 2 பேரும் மரத்தடியில படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்காளுங்க. ஐயா, அது இப்பதாம்மா. காலையில வந்ததுல இருந்து மருமகளுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாளுங்க. களை எடுத்துக்கிட்டு புல்ல அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. வெயில் ஜாஸ்தியாகி இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னதால ரமேஷும் வினோதும் பலவந்தமா 2 பேரையும் ஓய்வெடுக்க சொன்னானுங்க. உண்மையாவா? உண்மையாதாம்மா. நம்பலன்னா அந்த நிலத்தையெல்லாம் பாருங்க, புல்லெல்லாம் அறுத்து இருக்கே. புள்ளைங்க தான் பண்ணுச்சுங்க. சாரதா வயல்வெளிய பார்த்தாங்க. காலையிலேயே களை எடுத்து இருந்தது. புல்லெல்லாம் அறுத்து ஒரு பக்கமா இருந்தது. மருமகள்களே, தேவையில்லாத சந்தேகப்பட்டுட்டேன்டிமா. செஞ்ச வேலை போதும், வீட்டுக்கு வாங்கம்மா. முதல்ல நீங்க போங்க அத்தை, கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நாங்க அப்புறம் வரோம். இல்லனா கொழுந்தனாருக்கும் அவருக்கும் ரொம்ப சிரமமா போயிடும். ஆமா அத்தை, நீங்க கிளம்புங்க, நாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரோம். சரிம்மா மருமகளே, வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சாரதா அங்க இருந்து போயிட்டாங்க. ஐயா, நீங்க போய் சொல்லி எங்க 2 பேரையும் காப்பாத்திருக்கீங்க. நாங்க தினமும் இங்க வந்து தூங்கிக்கிட்டு தான் இருக்கோம்னு அத்தை கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. தினமும் இங்க வரீங்க இல்லம்மா, அப்ப எனக்கும் இம்புட்டு சோறு கொண்டு வாங்க. அது தவிர எனக்கு வேற ஒண்ணும் வேணாமா? சரிங்க ஐயா, உங்களுக்காக 2 வேளையும் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு அனாமிகா சொன்னா. கோபால் அதுக்கப்புறம் வேலையை பார்க்க போயிட்டாரு. சாரதா வீட்டுக்கு வந்தாங்க. பிரசாத் வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்திருந்தாரு. என்ன சாரதா, என்னாச்சு? மருமகளை கையும் களவுமா பிடிக்க போறன்னிய, புடிச்சியா 2 பேரையும்? புடிச்சேங்க, ஆனா தப்பு செஞ்சவளுகளா இல்ல, கடின உழைப்பாளிகளா. அப்படின்னா? மருமகளுங்க 2 பேரும் தங்கங்க. நம்ம குடும்பத்துக்காக 2 பேரும் என்னமா உழைக்கிறாங்கங்கிற விஷயம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு வீட்டு கதவை திறந்தாங்க. 2 பேரும் வீட்டுக்குள்ளார போனாங்க. அப்படியே நேரம் போய்கிட்டு இருந்துச்சு.
சாயந்தரம் இருட்டுனதும் மருமகளுங்க வீட்டுக்கு வந்தாங்க. சாரதா விதவிதமா சமைச்சு வச்சிருந்தாங்க. அதை எல்லாரும் சாப்பிட்டாங்க. அன்னையிலிருந்து சாரதா மருமகள்களை எந்த விதத்திலயும் சந்தேகப்படுறதே கிடையாது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.